கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 41வது வசனம். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறிப்புகளில் பெருமழையின் ஆசிர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவை ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால், இன்றைக்கு உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, இன்னும் நீ 7 தரம் போய் பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் சொல்கிறார். சென்ற போதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார், பெருமழையின் இரைச்சலை கேட்டார் என்றும் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்து அறிகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் விட்டு விடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். எனக்கு அருமையானவர்களே, எவைகளில் எல்லாம் தோல்விகளோடும் நஷ்டங்களோடும் இழப்புகளோடும் மனக்காயங்களோடும் இருக்கிறீர்களோ, தள்ளப்பட்டீர்களோ, அவைகளில் சிறிய காகத்தை கொண்டு எப்படி எலியாவிற்கு பலத்தை கட்டளையிட்டாரோ, சிறிய அடையை கொண்டு எப்படி சாரிபாத் விதவைக்கு மரணத்திலிருந்து காப்பாற்றி ஜீவனை தந்தாரோ, சிறிய மேகத்தை கொண்டு பெரும் இரைச்சலை எப்படி கேட்க செய்தாரோ, அப்படியே இன்றைக்கும் உங்களின் இரைச்சலை கேட்க செய்து ஆசிர்வதிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 24/7/2025 ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் பாகிஸ்தான். பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசு ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடாகும். மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்து, கராச்சி முக்கிய துறைமுகமும் தொழில் நகரமும் ஆகும். இந்திய எல்லையின் அருகிலுள்ள இருளாகூர் மற்றொரு முக்கிய நகரம். தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் இருக்கும் இனக்குழுக்கள் 38.78% பஞ்சாபி, 18.24% பசுதூன், 14.57% சிந்தி, 12.19% சராக்கி,
7.08% மகசி, 3.02% பலோச்சி, 1.24% பிராகிசு. எல்லா இனங்களும் ஒற்றுமை சமாதானமாய் இருக்க செபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் இருக்கும் சமயம் 96.5% இஸ்லாம், 2.1% இந்து, 1.3% கிறிஸ்தவம், 0.1% ஏனைய. கர்த்தரை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் குடியரசுத் தலைவர் ஆரிஃப் அல்வி, பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அரசு துறைகளில் இருக்கும் எல்லா அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக தேவ ஞானத்தை பெற்று நல்லாட்சி நடத்த ஜெபிப்போம். 180 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட பாகிஸ்தான் தேசத்தில் ஜனங்கள் வறுமை, பசி, பட்டினியிலிருந்து பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தானின் சிந்த் மாகாணத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் மேற்கூரை இடிந்து விழுந்தும், மின்சாரம் தாக்கியும், நீரில் மூழ்கியும் பலர் பலியாகி உள்ளனர். மின்சாரத்தினாலும், நீரினாலும், காற்று மழையினாலும் மக்களுக்கு ஆபத்துகள் நேரிடாதபடி ஜெபிப்போம். பாகிஸ்தானில் குடும்பத்தினரின் விருப்பத்தை மீறி காதல் திருமணம் செய்த தம்பதியை ஆணவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான பல்வேறு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. மனிதர்களின் கல்லான இருதயம் கரைக்கப்பட அடித்து கொலை செய்தல், சுட்டு கொலை செய்தல், வெட்டி கொலை செய்தல் போன்ற கொலை வெறியின் ஆவிகளை கடிந்து ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசம் காற்று, மழை, வெள்ளம், பூமி அதிர்ச்சி, சூறாவளி, பலவிதமான இயற்கை அழிவுகளிலிருந்து தேசம் பாதுகாக்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தான் நாட்டில் வறுமை ஒரு வருடத்தில் 34.2% இருந்து 39.4% உயர்ந்துள்ளது. இதன் மூலம் சுமார் 12.5 மில்லியன் மக்கள், அதாவது 1.25 கோடி மக்கள் கடந்த வருடத்தில் மட்டும் நாளுக்கு $3.65 கூட சம்பாதிக்க முடியாத மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் வாயிலாக தற்போது 9.5 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளனர். தேசம் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து கட்டியெழுப்பப்பட அரசாங்கம் நல்ல தீர்மானங்களை எடுக்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள். சூழ்நிலைகள் மாறும்படியாக அங்கு இருக்கும் கிறிஸ்தவர்களுக்காக, சபைகளுக்காய், மிஷனரிகளின் பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட, வாலிபர்கள் சமாதானமாய் இருக்கும்படியாக வன்முறைகள், போராட்டங்களை தூண்டுகிற கிரியைகள் நிர்மூலமாக்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் அடிக்கடி சபைகளிலும் பள்ளி வாசல்களிலும் குண்டுவெடிப்புகள் அநேகர் தாக்கப்படுவது, வெள்ளிக்கிழமை நாட்களிலும் சபை ஒன்று கூடும் நாட்களிலும் தாக்குதல் நடக்கின்றது. இந்த தாக்குதலை நடத்துகிற தீவிரவாதங்கள் மனம் திரும்ப ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் பல கிராம மக்கள் பசி பட்டினியால் மரித்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சத்துணவு இல்லை. கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு, அநேக குழந்தைகள் பசியினாலே மடிந்து போகிறார்கள். குழந்தைகளுக்கான சாப்பாடு இல்லை. அவர்களுடைய பொருளாதார குழந்தைகள் போஷிக்கப்பட, குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் படித்த வாலிபர்களுக்கு வேலை பற்றாக்குறை. வேலை இல்லாமல் வெளி தேசங்களுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். வேலை வாய்ப்பு வழங்கப்பட ஜெபிப்போம். பாகிஸ்தான் தேசத்தில் சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். குழந்தை திருமணங்கள் தடுக்கப்படும்படியாக ஜெபிப்போம். இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற அனைவருக்காகவும், அவர்கள் குடும்பங்களுக்காகவும், அவர்களின் சகல தேவைகளும் சந்திக்கப்பட ஜெபிப்போம். நாம் வாழ்கின்ற தேசங்களுக்காக, நாம் தொழில் புரியும் தேசங்களுக்காக, நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, சபைகளுக்காய், மிஷனரி ஊழியங்களுக்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா பற்றாக்குறைகளும் நீங்கும்படியாக நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளுக்காக ஜெபிப்போம். ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.